ஓகே சார். அந்த 4 பாதங்கள் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இப்போ சொல்லுங்க. முதல் பாதம் பார்த்தோம். அடுத்து 2ஆம் பாதத்த பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப அதே செவ்வாய் வீட்ல தான் பரணி நட்சத்திரம் இருக்கு. அப்ப ம். செவ்வாய் வந்துருவாரு. ம். பரணிங்கும்போது சுக்கிரன் வந்துருவாரு. 2ஆம் பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா, கன்னியில அந்த சுக்கிரன் இருப்பார். நவாம்சத்துல. ம். கன்னி அப்டின்னாலே அது புதன் வீடு. ம். இப்ப புதன் வரும்போது அங்க இன்டெலிஜென்ட் வந்துரும். ஓகே. ஸோ இப்ப இன்னைக்கு இருக்கிற ஆல் கம்யூனிகேஷன் எல்லா விதமான இப்ப நீங்க கம்ப்யூட்டர் இல்லாத ஃபீல்டே இல்ல. கண்டிப்பா. அதுலயும் இன்னைக்கு புதன் தொடர்பு கொள்ளும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி இல்லாத ஒரு டூல்ஸே இப்ப இனி வர காலத்துல இல்லாம போயிடும். ம். ஸோ இதையெல்லாம் பெரிய லெவல்ல ஹேண்டில் பண்றவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல புதன் அப்டின்னாலே இங்க செவ்வாய் வர்றாரு, சுக்கிரன் வர்றாரு, புதன் வர்றாருன்னா, ம். இவங்க வந்து கலைத்துறையில இருக்கிறவங்க பூராமே இவங்க இந்த துறையில இருக்கிறவங்க தான். ம். அதேபோல எல்லா விதமான இன்வென்ஷன் கண்டுபிடிக்கக்கூடியவங்க பூராமே இவங்களா தான் இருப்பாங்க. ம். ம். ஸோ எந்த துறையில எந்த புது விஷயங்கள கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இவங்க தான் இருப்பாங்க. அத்தன விதமான டெக்னாலஜி யூஸ் பண்றவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ம். ஸோ அத்தன விதமான டெக் பார்க்ல ஒர்க் பண்றவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. ம். ஸோ புதன் அப்டின்னாலே புத்தின்னு அர்த்தம், வித்தைன்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். ஸோ அங்க இவங்க தொடர்பு கொள்ளும்போது, அப்ப ஒரு உதாரணத்துக்கு அவங்க டயக்னோஸ் பண்றதுல இவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஸோ ஒரு ஓகே. விஷயத்த சொன்ன உடனே அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அத புரிஞ்சுக்கிறது, ம். இப்படிப்பட்ட ஆற்றல்லாம் இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகே சார். ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப விலாவாரியா இருக்கும். ம். நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன்.